ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறுகடிக்க ஆசை அடுத்த வாரம் என்ன நடக்கலாங்கிறத பார்க்கலாம். மீனா முத்துக்கிட்ட ஏன் நீங்கள் குடிக்கல அப்படின்னு சொல்லி கேட்க, முத்து இருந்துக்கிட்டு நான் ஏற்கனவே பயங்கரமாக அனுபவிச்சிட்டேன், அதனால் நான் குடிக்கல அப்படின்னு சொல்ல, மீனா இருந்துக்கிட்டு நீங்கள் எனக்கு புருஷனாக கிடைச்சது நான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி 2 பேர் ரூமில் பேசிகிட்டு இருக்காங்க. உடனே அண்ணாமலை இதை கேட்டுட்டு 2 பேரும் சந்தோஷமாக இருக்காங்க, அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காடுறாங்க. முத்து போயிட்டு அண்ணாமலை கிட்ட, அப்பா மனோஜ் பிஸ்னஸ் விஷயமா ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில கூட்டிட்டு போறாங்க. எல்லாத்தையும் அங்க போயிட்டு ஒரு ஹோம் அப்ளையன்சஸ் கூட்டிட்டு போறாங்க. நம்ம மனோஜ் எப்பயும் போலயே போயிட்டு ஓனரோட சீட்ல உட்காந்துட்டு ஆசைப்படுறாங்க. ரோஹிணிக்கும் உள்ளுக்குள்ளவே ரொம்பவே சந்தோஷமா இருக்கும், எப்படியாவது நம்ம இந்த கடைக்கு ஓனராக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணாமலை இருந்துகிட்டு, முத்து இந்த இதெல்லாம் ஓகே தான், ஆனா அமௌண்ட் வேணுமாச்சே அப்படின்னு சொல்ல, முத்து இருந்துகிட்டு அதான் மனோஜோடைய அக்கௌண்ட்ல நிறைய காசு இருக்குல்லப்பா, அதை வச்சு வாங்கிடலாம், அவனும் செட்டில் ஆயிடுவான்ல அப்படின்னு சொல்ல, நம்மளே இருந்துகிட்டு சரி எப்படியாவது இந்த ஹோம் அப்ளையன்சஸ் வாங்கிடலாம் மனோஜ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. அங்க போயிட்டு மனோஜ் ரோஹிணியை கூப்பிட்டு பேசுறாங்க. ரோஹிணி இருந்துகிட்ட என்னன்னு சொல்லி கேட்க, மனோஜ் இருந்துகிட்ட நான் கூப்பிடல, முத்து தான் கூப்பிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ரோஹிணி எப்பயும் போல திமிருத்தனமா, அவன் கடந்துட்டு போறான், அவன் ஒரு டிரைவர் தானே, அவன் பேச்செல்லாம் இன்னும் கேட்கக்கூடாது, நம்ம படிச்சிருக்கோம், அது இல்லாம ஒரு ஹோம் அப்ளையன்சஸ்க்கு ஓனர் ஆக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓவரா பேசிட்டு இருக்காங்க. முத்துவும் வந்துடுறாங்க. மனோஜ் கிட்ட யார் பேர்ல இந்த ஹோம் அப்ளையன்சஸ் வைக்க போற அப்படின்னு சொல்ல, உடனே மனோஜ் இருந்துகிட்ட ரோஹிணி பேர்ல தான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே முத்து ஏற்கனவே போன்ல ரெக்கார்ட் பண்ணியிருந்ததை மனோஜ்க்கு போட்டு காமிக்கிறாங்க. மனோஜ் ஏற்கனவே முத்து கிட்ட அம்மா பேர்ல ஆரம்பிக்க வேண்டியதானே, எதுக்கு மீனா பேர்ல ஆரம்பிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. உடனே மனோஜுக்கு ஷாக்காய் நின்றுவாங்க. ஹோம் அப்ளையன்சஸ் எப்படினாவது வாங்கிடுவாங்க மனோஜ் பேர்ல. இப்ப அமௌண்ட் கட்டும் போது உடனே முத்து யாரோடைய அக்கௌண்ட்ல இருந்து மனோஜோட அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருவாங்க. மனோஜோடைய அக்கௌண்ட்டுக்கு ஜீவா அனுப்பியிருப்பாங்க. இதை பார்த்துட்டு முத்து, ஓ இது நம்ம அப்பாவோட பணமாச்சே, எப்படி இங்கே வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உண்மையெல்லாம் தெரிய போகுது. நம்ம முத்துவும் வீட்டில் போய் தெளிவாக அண்ணாமலைகிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. உடனே விஜயா இருந்துக்கிட்டே, இது நம்ம பணம் ரோஹிணி, எதுக்கு நீ இப்படி ஏமாற்றி போய் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணியை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கி விடுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், என்ன நடக்க போகுதுன்னு அடுத்த வாரம். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.